If we live for other people's opinion, we are dead. மற்றவங்களோட கருத்துக்களுக்காக நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம இறந்துட்டோம்னு அர்த்தம். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம்? குக்கிங் ஸ்பெஷல், சமையல் ஸ்பெஷல். ஸோ குக் பண்ணும்போது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகிற 10 verbs, அதோட மீனிங்ஸ், அதை எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு பார்க்க போகிறோம். ஆர் யூ ஆல் ரெடி? லெட்ஸ் செட் த பால் ரோலிங். ஃபர்ஸ்ட் பாருங்கள், டெம்பர். டெம்பர்னா என்ன? தாளித்து கொட்டுன்னு அர்த்தம். யூஸ்வலாக நமக்கே தெரியும், சட்னி பண்ணும்போது, சாம்பார் பண்ணும்போது, ரசம் பண்ணும்போது, பொரியல் பண்ணும்போது தாளித்து கொட்டுவோம். அந்த தாளித்து கொட்டுறதுக்கு நம்ம இங்கிலீஷில் டெம்பர்னு சொல்கிறோம். TEMPER. ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சாம்பாருக்கு தாளித்து கொட்டு, டெம்பர் த சாம்பார். டெம்பர் த சாம்பார். சட்னிக்கு தாளித்து கொட்டு, டெம்பர் த சட்னி. டெம்பர் த சட்னி. அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது என்ன? யூஸ்வலாக நம்ம எப்படி தயிர் தயார் பண்ணுவோம்? பால் சூடு பண்ணி அது ஆறணுன்னு கொஞ்சோண்டு பழைய முறை 1-2 சொட்டு விடுவோம் இல்லையா? அது என்ன சொல்லுவோம்? உரைக்கு ஊற்றுதல்னு சொல்லுவோம். ஸோ உரைக்கு ஊற்றுதல் இங்கிலீஷில் கேர்டில், CURDLE. கேர்டில்னா உரைக்கு ஊற்றுதல்னு அர்த்தம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாலை உரைக்கு ஊற்று, கேர்டில் த மில்க். கேர்டில் த மில்க். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன? சோக், SOAK. சோக்குனா ஊறவை. என்ன பண்ணுவோம் இட்லி பண்ணுறதுக்கு? ஒன்று அரிசியும் ஊறப்போம், உளுந்தையும் ஊறப்போம். ஸோ ஊறவை, இது எப்படி சொல்கிறது? SOAK, சோக். ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அரிசியை ஊறவை, சோக் த ரைஸ். சோக் த ரைஸ். உளுந்தை ஊறவை, சோக் த பிளாக் கிராம். சோக் தி பிளாக் கிராம். அடுத்தது என்ன verb பார்க்க போகிறோம்? கிரேட், GRATE. கிரேட்னா திருகுன்னு அர்த்தம். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? தேங்காயை திருகுவோம் ஒரு சட்னி பண்ணுறதுக்கோ இல்லாட்டி பொரியலில் ஆட் பண்ணுறதுக்கோ. ஸோ திருகுங்கிறதுக்கு நம்ம கிரேட்டுங்கிற இங்கிலீஷ் வேர்பை, GRATE, கிரேட்டுங்கிற வேர்பை பயன்படுத்திக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவள் தேங்காயை திருகி கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் கிரேட்டிங் த கோகனட். ஷீ இஸ் கிரேட்டிங் த கோகனட். அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது என்ன? மின்ஸ், துண்டு துண்டாக நறுக்கு. நல்லா கவனிங்க, துண்டு துண்டாக நறுக்கு. இதை சொல்கிறதுக்கு நம்ம MINCE, மின்ஸுங்கிற வேர்பை பயன்படுத்திக்கிறோம். இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கசாப்பு கடையில் கசாப்பு கடைக்காரர் என்ன பண்ணுவார்? மீட், மாமிசத்தை துண்டு 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 துண்டாக நறுக்குவார். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த கசாப்பு கடைக்காரர் மாமிசத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொண்டிருக்கிறார். The butcher is mincing the meat. The butcher is mincing the meat. So BUTCHER, butcher அப்படின்னா கசாப்பு கடைக்காரர். MEAT, மீட்னா மாமிசம். அடுத்த verb என்ன? நீட், KNEAD. நீட்னா மாவு பிசைன்னு அர்த்தம். KNEAD, நீட்னா மாவு பிசைன்னு அர்த்தம். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? சப்பாத்தி, பூரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு பிசைவோம் இல்லையா? அதைத்தான் நீடுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னுடைய பாட்டி மாவை பிசைந்து கொண்டு இருக்கிறாள். மை கிராண்ட்மா இஸ் நீடிங் த ஃப்ளோர். மை கிராண்ட்மா இஸ் நீடிங் த ஃப்ளோர். ஸோ இந்த இடத்துல ஒரு வேர்டு நம்ம கற்றுக்கலாம். டோ, DOUGH, டோ. டோனா என்ன? சப்பாத்தி, பூரி இல்லாட்டி பரோட்டா. இதுக்கு மாவை பிசைஞ்சு கெட்டியாக வச்சுருப்போம் இல்லையா, உருண்டையா? அதை என்ன சொல்கிறோம்? DOUGH, டோன்னு சொல்கிறோம். அடுத்த வேர்ப் என்ன? பாயில். நம்ம எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச வேர்ப் தான். பாயில்னா கொதிக்கவை அல்லது கொதின்னு அர்த்தம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். பால் கொதித்து கொண்டிருக்கிறது. The milk is boiling. The milk is boiling. சரி, பால் கொதிச்சுட்டே இருக்கு. திடீர்னு என்ன ஆகிடும்? கொதிச்சு பொங்கி வழிஞ்சிரும். நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் பார்க்குற காட்சி தான். பால் பொங்கிடுச்சு, பால் பொங்கிடுச்சு. எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? The milk has boiled over. The milk has boiled over. சரி, இன்னொரு verb புதுசாக கற்றுக்கலாம். என்னது? சிமா, SIMMER. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரசம் கொதித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு த ரசம் இஸ் பாயிலின்னு சொல்லலாம். ஆனால் அதை விட பொருத்தமாக எது இருக்கும்? ரசம் கொதித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு த ரசம் இஸ் சிம்மரிங். த ரசம் இஸ் சிம்மரிங் சொன்னால் தான் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். ஓகேவா? அடுத்த verb பார்த்தலாமா? பீல், PEEL. பீல்னா தோல் உரி. என்ன பண்ணுவோம்?
ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி இதோட தோலெல்லாம் நம்ம உரிப்போம் பண்ணோம், அதைத்தான் பீல்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்தை தோல் உரி. பீல் த ஆரஞ்சஸ், பீல் த ஆரஞ்சஸ். அடுத்தது ஸ்கின். ஸ்கின் அப்படின்னாலும் தோல் உரின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. தோல் உரின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஸ்கின்கிற வேர்பையும் பயன்படுத்திக்கலாம். யூஸ்வலாக அன்னியன் இருக்கணும், வெங்காயம், வெங்காயத்தோட தோலை உரிக்கிறதுக்கு நம்ம பீல்ங்கிற வேர்பை பயன்படுத்தாமல் ஸ்கின்கிற வேர்பை பயன்படுத்தினா ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சமையற்காரர் வெங்காயத்தின் தோலை உரித்து கொண்டிருக்கிறார். சமையற்காரர் வெங்காயத்தின் தோலை உரித்து கொண்டிருக்கிறார். த குக்கீஸ் ஸ்கின்னிங் த அனியன்ஸ். த குக்கீஸ் ஸ்கின்னிங் த அனியன்ஸ். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். என்னது? ஸ்குவீஸ். SQUEEZD. ஸ்குவீஸ்னா புழியறதுன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பணிப்பெண் எலுமிச்சம்பழத்தை பிழிந்து கொண்டிருக்கிறாள். பணிப்பெண் எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிந்து கொண்டிருக்கிறார். The maid is squeezing the lime. The maid is squeezing the lime. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் அந்த ஆரஞ்சு பழத்திலேருந்து ஜூஸ் எடுத்தேன். நான் அந்த ஆரஞ்சு பழத்திலேருந்து சாறு எடுத்தேன். I squeezed the juice out of the oranges. Got it? Dear viewers, cooking special. ஸோ சமையல் சம்பந்தப்பட்ட 10 verbs இந்த லெசனில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.